ஜனா டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம ஜனா டிப்ஸில் ஒரு பரோட்டா ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பனானா எக் பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு எந்த பனானா வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் பச்சை வாழைப்பழம் எடுத்திருக்கேன், அப்புறம் முட்டை, அப்புறம் மாவு. நம்ம பரோட்டா எப்படி பிசையலாம், எப்படி பரோட்டா நார்மல் பரோட்டாவிலேருந்து எக் பரோட்டாவிலேருந்து எல்லா விதமான முர்த்தபா எல்லா விதமான பரோட்டாவுமே நம்ம ஜன்னா டிப்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள். அதோட இதையும் பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் ஒரு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு நம்ம தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம பனானாவை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த பனானா இனிப்பே போதும். இப்போ இந்த பனானாவையும் எக்கையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ முட்டையை ப்ரிப்பேர் பண்ணி அங்கிட்ட வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கடையில் இப்போ நம்ம பரோட்டா போட ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி தின் லேயராக இந்த மாதிரி வீசிக்கோங்க. நான் தவா ஹீட் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி நீங்களும் தவா ஒரு சைடு ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. தவா நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வீசின இந்த பரோட்டா இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம தவாவில் அப்படி வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பனானா எக்கை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 கார்னரையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா 4 கார்னரையும் மடக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சுற்றி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ஏன்னா அந்த எக்கும் பனானாவும் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்காக. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து லைட்டாக இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுடலாம். இது பனானா கொஞ்சம் லீக் ஆகும் இல்லையா, அதோட ஃப்ளேவர் சுகர் சிரப்லாம் இறங்குறோம் கசிங்கிற மாதிரி. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு லைட்டாக அந்த மாதிரி எல்லா சைடும் ஆயில் படுற மாதிரி இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க சுற்றி. இப்போ 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். பரோட்டா கரெக்டான ஸ்டேஜில் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது, ப்ரௌன் கோல்டன் ப்ரௌனில். வாவ், டேஸ்டியான பனானா எக் பரோட்டா ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், பனானா இதை சூடோடு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
வாவ், பாருங்கள் எவ்வளோ பனானோட ஃப்ளேவர்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ யாருக்கெல்லாம் வந்து பனானா பிடிக்குமோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக பனானா எக் பரோட்டா பிடிக்குங்க. கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரைஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் யாருக்கெல்லாம் பரோட்டா பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.